என்னோட தொகுதி வந்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. நான் தஞ்சையில் வந்து இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனவே எங்கள் தொகுதியில் வந்து எப்படின்னா, சாலையிலிருந்து அனைத்துமே நன்றாக தான் இருக்கிறது. எனவே பேருந்துமே புதிய பேருந்துகள் மாற்றி விட்டாங்க. மாற்றினாலும் பேருந்துகள் சரியாக வருவதில்லை. எப்படி சொல்றதுன்னா, நான் எங்கள் ஊருக்கு போகணுன்னா கும்பகோணம் வழியாகவோ இல்லை அரியலூர் வழியாகவோ தான் நான் செல்ல வேண்டும் எங்கள் ஜெயங்கொண்டம் ஊருக்கு. ஆனால் அரியலூரிலிருந்து ஜெயங்கொண்டத்துக்கோ கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டத்துக்கோ சரியான நேரத்துக்கு பேருந்துகளே வருவதில்லை. எனவே நான் போவதற்கும் மக்கள்லேருந்து அனைவருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ போய் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து இடத்திற்குமே பஸ் இருக்கும். ஜெயங்கொண்டத்துக்கு பஸ்ஸுங்கிறதே இருக்காது. மக்கள் கூட்டமாக நிற்பார்கள், மிகவும் அவதிப்படுறாங்க. ஒரு பஸ் தான் வரும். எப்படி சொல்றேன்னா, பஸ் விடுறாங்க, கரெக்டான நேரத்துக்கு விடுவதில்லை. இப்போ ஒரு 8 மணினா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து மக்கள் அனைவரும் வேலைக்கோ கல்விக்கோ செல்லும் நேரம் அது. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக பஸ் எல்லாம் கரெக்டாக டைமிங்க்கு வரணும். அந்த டைமிங்கில் வர மாட்டேங்குது. அதை விட 2 மணி 3 மணின்னு அந்த தேவையில்லாத அந்த சமயத்தில் பஸ்ஸுகள் வருகிறது. எனவே சீட்டும் காலியாக தான் போகுது. அந்த டயத்தை குறைத்து கொண்டு இந்த முக்கியமான நேரங்களில் பஸ்ஸை விட்டீங்கன்னா மிகவும் நல்லா இருக்கும். அந்த குறைந்த பஸ் விடுவதனால பஸ்களில் கூட்டம் அதிகமாகிறது. கூட்டம் அதிகமாகிறதுனால அந்த ஒரு பஸ்ல மாணவர்கள் அனைவரும் படியில் பயணிக்கிறார்கள். படியில் பயணித்தால் மரணம் ஏற்படும். எனவே அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு கரெக்டான நேரத்தில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு கும்பகோணம் வழியாகவும் அரியலூர் வழியாகவும் ஜெயங்கொண்டம் பஸ் விட வேண்டும் எங்களோட கோரிக்கை. ஆக்சுவலி இந்த மாணவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த மாணவர் தனக்காக மட்டும் பேசல, தன்னுடைய கிராமம் சுத்து வட்டாரக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் சேர்த்து பேசியிருக்கிறாரு. பஸ் இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, ஆனா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இல்ல. குறிப்பிட்ட நேரத்தில் பீக் ஹவர்ஸ்ல எங்களுக்கான பஸ் ஃப்ரீக்வன்சி வேணும். மற்ற நேரத்தில் பஸ் காலியா போகுது. ரெஸ்ட் டைம்ல இருக்குல்லையா, மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம்ல ஃப்ரீக்வன்சி வேணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் உங்களுக்காக நீங்க உங்க கிராமத்துக்காக பேசியிருக்கிறீங்க. ஒரு நல்ல எண்ணத்துக்கு சீக்கிரமா அந்த விஷயங்கள் நடக்கும். நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய மாவட்ட நிருபருக்கு அந்த விஷயங்களை நாங்கள் எஸ்கலேட் பண்றோம். அது மூலியமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ பிரதர். எஸ்.